1972ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் சுற்றுச்சூழலை பற்றிய ஒரு மாநாடு நடந்தது. அப்போது பாபா அவ்விக்தமாகி இருந்தார். நாங்கள் எந்த முரளிகளை நாம் இப்போது படிக்கின்றோமோ 1965 மம்மா ஷரீரம் விட்டதிலிருந்து 1965 69 வரை அந்த அனைத்து முரளிகளிலும் இப்போதைய காட்சிகள் எதையெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றனவோ பாபா சுற்றுச்சூழல் பற்றிய விஷயங்களை கூறியுள்ளார். மாசுபாடு சம்பந்தமான விஷயங்களையும் அந்த முரளிகளில் கூறியுள்ளார். தத்துவமும் தமோ பிரதானமாக உள்ளது. அதன் குழப்பம் எப்படி இருக்கும், இயற்கை சீற்றங்கள் எப்படி ஏற்படும், உள்நாட்டு கலவரங்கள் பற்றிய விஷயங்களையும் கூறினார். ஒவ்வொரு விஷயத்தையும் பாபா கூறியுள்ளார். மேலும் என்னவெல்லாம் படவிலக்க சித்திரங்கள் உருவாக்கி இருக்கின்றார்களோ அது டிராமாவுடைய சித்திரம், கல்ப விருட்ச மரம், மரத்தின் மீது கூட காண்பிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் தங்களுக்குள், அதாவது அமெரிக்காவும் ரஷ்யாவும் எப்படி சண்டையிட்டுக் கொள்வார்கள் என்பதை பற்றி. கடைசியில் வெண்ணெய் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கிடைக்கின்றது. இப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள். இவை அனைத்தையும் நடைமுறையில் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. மேலும் பாபா அப்போதே இதை கூறியுள்ளார். குழந்தைகளே, நீங்கள் தங்களது ஸ்திதியை அவ்வாறு உருவாக்கி கொள்ள வேண்டியிருக்கும். என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், ஆனால் உங்களுடைய மனநிலையில் எந்தவிதமான குழப்பமும் இருக்கக்கூடாது. சந்தேகமே இல்லை, பிரம்மா பாபாவுடைய ஆயுள் 93 இருந்தது. மேலும் நமக்கு தெரியும் இந்த ஷரீரம் எவ்வளவு பழையது. ஆனால் யாருக்குமே எந்த எண்ணமும் இல்லை பாபா அவ்விக்தம் ஆகிவிடுவார் என்று. எனவே இந்த சூழ்நிலையில் அனைவருக்கும் கேள்வி எழுந்தது, எகியத்தின் நிலைமை பிறகு என்னவாகும்? ஆனால் சாஸ்திரங்களில் இவ்வாறு கதை வருகின்றது. கம்சன் கிருஷ்ணர் மீது மிகுந்த கோபத்தில் இருந்தார். அது அனைவருக்கும் தெரிந்த ஒரு கதைதான். ஆனால் அவர்கள் யோசித்தார்கள், கிருஷ்ணரிடம் அப்படி என்ன மாயாஜாலம் இருந்தது? அதனால் அனைத்து புறங்களிலிருந்தும் கோபியர்கள் திரண்டு ஓடி வந்து அவரிடம் வந்துவிட்டனர். மேலும் அவர்களுக்கு இதுவும் புரிந்தது, அவரிடம் முரளியின் மாயாஜாலம் இருந்தது. ஆகையால் கோபிகைகள் சிலர் ரொட்டி தயார் செய்து கொண்டிருந்தார்கள், சிலர் ஆடை அலங்காரங்கள் செய்து கொண்டிருந்தார்கள், வேறு சிலரோ ஏதோ சில வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் கிருஷ்ணருடைய அந்த குழலோசையை கேட்டவுடன் அவர்கள் அனைவரும் திரண்டு அங்கே ஓடி வந்து விட்டார்கள். சொல்கின்றார்கள், மேலும் இப்படியும் சொல்வார்கள், அவர்கள் மிக அருகில் கூட சிலர் இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு எதுவுமே கேட்காது. ஆனால் யார் கோபிகைகளோ அவர்களுக்கு மட்டுமே அந்த முரளியின் ஓசை கேட்டது. உடனே அந்த கோபியர்களும் ஓடி வந்து விடுவார்கள். மேலும் கிருஷ்ணரிடம் வந்தவுடன் அவருடைய அந்த முரளியில் ஏதோ மாயாஜாலம் உள்ளது என்று புரிந்து கொண்டு அவரிடம் இருந்த அந்த புல்லாங்குழலை அவரிடமிருந்து பிடுங்கி அதை சிறு சிறு துண்டுகளாக்கி தங்களுக்குள் பகிர்ந்து கொள்வார்கள். ஆனால் விஷயம் என்னவென்றால், அதன் பிறகு என்ன நடக்கும் என்றால், அந்த சிறு சிறு துண்டுகள் அனைத்தும் பறந்து பல இடங்களில் சென்று சேரும். மேலும் அந்த சிறு துண்டுகளிலிருந்தும் கூட அந்த முரளியின் ஓசை ஒலிக்கும். அனைத்து இடங்களிலும் எங்கெல்லாம் அந்த துண்டுகள் சென்று சேர்ந்தனவோ அங்கிருந்து எல்லாம் அந்த முரளியின் ஓசையும் ஒலித்து கொண்டேதான் இருக்கும். நீங்கள் இப்போது யோசித்து பாருங்கள். இப்போது பிரம்மா பாபா அவ்விக்தமாகிவிட்டார். ஆனாலும் தனது ஃபரிஷ்தா ரூபத்தில் சேவையை மேலும் ஒரு படி மேலே அதிகரித்து ஒரு உயர்ந்த நிலையை அடைய வைத்தார். அதன் மூலம் முழு உலகிற்கும் சேவை நடக்கும் அளவிற்கு பாபா அவ்விக்தமானது 1969. மேலும் முதல் சேவை குழு வெளிநாட்டிற்கு வந்தது 1971ஆம் வருடம். எனவே நாம் நன்றாகவே புரிந்து கொள்ள முடியும், அவ்விக்த பிரம்மா ஃபரிஷ்தா வெளிநாட்டு சேவையை சிவ பாபாவுடன் சேர்ந்து எப்படி செய்கிறார் என்று.
மேலும் எங்கெல்லாம் முரளியின் சிறு சிறு துண்டுகள் சென்று கொண்டே இருந்தனவோ, மேலும் முரளியின் பாடல் அவர்களுடன் சேர்ந்து சென்று கொண்டே இருந்தனவோ, அங்கெல்லாம் கூட அதே மாயாஜால விளையாட்டு நடந்து கொண்டே இருந்தது. சிலருக்கு கேட்டவுடன் அது ஒரு மாயாஜாலம் போன்று இருந்தது. மேலும் சிலருக்கு கேட்டாலும் எதுவுமே புரியவே இல்லை. இதுதான் முரளியின் மாயாஜாலமாகும். பாபாவிடம் இந்த திட்டம் இருந்தது. முழு உலகிலும் இந்த முரளியின் சப்தம் சென்றடைய வேண்டும். நடைமுறையில் நாம் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் மீண்டும் கூட முக்கியமான விஷயம் எஜுகேஷன், கல்வியாகும். பாபா ஒருபோதும் எங்களை எந்த ஒரு மனிதனின் ஆதாரமும் எடுக்க வைக்கவில்லை. பிரம்மா பாபா எவ்வளவு சிரேஷ்டமானவர்! மேலும் நாம் கூறுகின்றோம், குருவும் கோவிந்தரும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்கள். நாம் பிறகு யார் சொல்வதை கேட்பது? பிரம்மா பாபாவோ எப்போதும் கூறுகின்றார், இது சிவ் பாபாவுடைய முரளியாகும். மனிதர்களோ எப்போதும் சொல்கிறார்கள், நான் தான் கூறினேன் என்று. ஆனால் பிரம்மா பாபாவோ எப்போதுமே சிவ் பாபாவிடமே கவனத்தை ஈர்த்து கொண்டிருந்தார்.